குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ஜூலை மந்தோட 19th கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அஃபெக்ட்ஸ் க்ளவுட் இன்சைட்ஸில். ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிசோரமோட ஒரு பிளேஸை வந்து நேஷ்னல் இம்பார்ட்டண்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிசோரமில் இருந்து வரக்கூடிய செகண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. அவ்வளோதான், இதை தாண்டி வேறு எதுவும் வராது. இதை மட்டும் பார்த்து வச்சுங்களேன். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிக் மட்டும் பார்த்துங்க. ஓகே, அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இவங்க அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு அவங்க கூட வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க கேஒய்சிக்கு. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டை வந்து போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க கேஒய்சிக்கு. ஸோ அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படிங்கிறதே மறந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து ஃபாரின் ட்ரேட் இருக்கு இல்லையா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், காமர்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு இது. ஸோ அவங்க வந்து இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ்போர்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்போர்ட் நேம் வந்து பார்த்துங்க இங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு. அவ்வளோதான், இதை தாண்டி வேறு எதுவும் பெரிய நியூஸ் கிடையாது. அடுத்தது பிட்ஸ் பிலானி வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு AI+ கேம்பஸ். ஓகே, இது முக்கியமானது. இந்தியாவோட ஃபஸ்ட்டு AI+ கேம்பஸ் எங்கே? அமராவதியில், ஆந்திர பிரதேஷ் அமராவதியில் 1000 கோடியில் செலவு பண்ண போகிறாங்க. பிட்ஸ் பிலானி அப்படின்னு என்னது? பிர்லா இன்ஸ்டியூட். பிர்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது இது வந்து இதில் என்ன நியூஸ், இதில் வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. இந்த பிஎம் விகாஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது மட்டும் பார்த்துங்க. இந்த மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, யுனெஸ்கோ எங்கே இருக்குது? பாரிஸ், ஃப்ரான்ஸில். ஓகே, யுனெஸ்கோ வந்து 47வது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 26 சைட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. 26 முக்கியம். ஆட் பண்ணது மூலமாக வந்து கிட்டத்தட்ட 1248 சைட்டாக மாறி இருக்குது மொத்தம் 170 கண்ட்ரியில். ஓகே, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 44வது மிலிட்ரி இதாக வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மராத்தா மிலிட்ரி இதாக இருக்குது 44. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்தியாவில் வந்து மொத்தம் இப்போ 44 இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல், அதுக்கப்புறம் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சைடு? நேச்சுரல் சைட். 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு. ஓகே, மிக்சட் சைட். கடைசியாக எது ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்துங்க. 44வது வந்து மராத்தா. ஓகே, ஸோ அவ்வளோதான், இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. ஸோ 47வது மீட்டிங் எங்கே நடந்துச்சு? 48 வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே சவுத் கொரியாவில் நடக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா 48வது மீட்டிங்? சவுத் கொரியா எங்கே இருக்குது? சவுத் கொரியா. ஓகே, 48வது சவுத் கொரியா தான். எதுக்கும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிங்க, பார்த்துங்க. அடுத்து ஸ்வச் சர்வேக்ஷான். ஓகே, டாப் கிளீன்லியஸ்ட் சிட்டி. ஓகே, 8, அதாவது வந்து 9வது எடிஷன், 9th எடிஷன். இதில் 8 டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தூர் தான் வாங்கியிருக்கு. ஓகே, இந்தூர் தான் வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இது பெருசாக இதில் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இந்தூர் தான் படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இதில் என்ன ட்விஸ்ட்டாக வைப்பாங்க அப்படின்னா, இன்னொரு கேட்டகரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகரி? சேகர் கேட்டகரி அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து மோர் தென் 10 லேக் இருக்கிற சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத் குஜராத், போபால் மத்திய பிரதேஷ், லக்னோ யூபி, இவங்க தான் வந்து கிளீன்லியஸ்ட் சேகரில். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு இது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அவங்க தான். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய சிஇஓவாக இருக்கக்கூடியவர் தான் வந்து ஹையஸ்ட் சம்பளம் வாங்குறாரு. எவ்வளோன்னு பார்த்துருங்க. நல்ல விஷயம். யாருக்கு? நமக்கு இல்லை, அவருக்கு. இதில் வந்து ஐசிசியோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து இது பண்ணலையா, அவரோட இது சேலரி டீட்டெயில்ஸ் வந்து வெளியிடலை. இல்லை அப்படின்னா அவர் செகண்ட் வந்திருப்பார். ஃபஸ்ட்டு இவர் தான் வச்சுப்பீங்களா, செகண்ட் வந்திருப்பார். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோக் வஸ்வானி. இவர் வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்க். எவ்வளோ வாங்குறாரு இவர் இங்கே கொடுத்துருப்பாங்களே, அசோக் வஸ்வானி. 12 லட்சம். இது எங்களை கம்பைன் பண்ணால் டோட்டலாக இல்லை. அசோக் வஸ்வானி வந்து போன வருஷம் இருந்தார், இந்த வருஷம் செகண்டு. போன வருஷம் 12.95 இருந்தார், இந்த வருஷம் செகண்டு. இந்த வருஷம் எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னு நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் பார்த்துங்க, போதும். அவ்வளோதான். அடுத்து 50 ரிச்சஸ்ட் செல்ஃப் மேட் உமனில் வந்து 32, 33 இடத்த வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க பிடிச்சிருக்காங்க. அதை மட்டும் பார்த்துங்க யாருன்னு. ஃபஸ்ட்டு பிளேஸை மட்டும் பார்த்துங்க, போதும். எஸ்பி வந்து நியூயார்க் தரக்கூடிய ஒரு அவார்டு என்ன அப்படின்னா, நியூயார்க் தரக்கூடிய ஒரு அவார்டு என்னது? குளோபல் மேகசின்
குளோபல் ஃபினான்ஸ் மேகசின். ஸோ இதில் வந்து எஸ்பிஐ வந்து வின் பண்ணியிருக்கு. எதுக்காக அப்படின்னா பெஸ்ட் கன்சியூமர் ப்ரைஸில் ஏன் அப்படின்னா எஸ்பிஐயோட அக்கௌண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 கோடி பேர் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்களா, 50 கோடி பேருக்கு மேலே. ஸோ அப்போ கன்சியூமர் பேங்கிங் இது வந்து பெரிய கன்சியூமர் பேங்கிங், அதனால் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சொசைட்டி ஜென்ரலி, ஃப்ரான்ஸில் இருக்குது சொசைட்டி ஜென்ரலி. இதை மட்டும் பார்த்துங்க போதும், அம்புட்டு தான். அடுத்தது வந்து இவங்க வந்து உக்ரைனை வந்து புது பிரைம் மினிஸ்டராக வந்து ஜெலன்ஸ்கி வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. இந்த அம்மாவோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எனக்கு வந்து வாயிலே நுழைய மாட்டேங்குது என்ன பேர் அப்படின்னு. யுலியா மட்டும் பேர் வாயில் வருது, அதுக்கப்புறம் பேரே வர மாட்டேங்குது, படித்து வச்சுங்க. இதோட கேபிட்டல் வந்து கீவ். அப்புறம் வந்து கரன்சி எனக்கு என்னமோ கேட்பாங்களோன்னு தோணுது. உக்ரைனை பற்றின எல்லா நியூஸும் வந்துடுச்சு, இந்த இது மட்டும் வரல. ஓகே பார்த்துங்க. அடுத்தது நிதின் குப்தா இருக்கார் இல்லையா, சிபிடிடியோட ஃபார்மர் சேர்மேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? NFRA, நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. இவங்க வந்து ஆடிட் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுப்பீரியாரிட்டி மாதிரி இருப்பாங்க இந்த இது. ஓகே, இவர் யாரை சக்சீட் பண்ணியிருக்கார்? ரவ்னீத் கார் அவரை சக்சீட் பண்ணிவிட்டு வந்திருக்கார். ஓகே அவ்வளோதான். அடுத்து இந்த ஆகாஷ் மிசைல் இருக்கு இல்லையா, ஸோ இதோட டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னா லடாக்கில் பண்ணியிருக்காங்க, ஹை ஆட்டிடியூடில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப சின்ன ரேஞ்ச் தான், அதோட ரேஞ்ச் மட்டும் பார்த்துங்க. ஓகே, ஆகாஷ் பிரைமு எங்கே டெஸ்ட் பண்ணாங்க? லடாக்கில். 3வது இதோட ரேஞ்ச், அவ்வளோதான், 3 தான். ஓகே அடுத்தது இவங்க வந்து அதித்தி சௌஹான் வந்து உமன் ஃபுட்பாலோட கோல் கீப்பர். ஸோ வந்து தன்னுடைய 32வது இதில் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களை பற்றின பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதித்தி சௌஹான் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும் ஃபுட்பால் அப்படின்னு. ஓகே, ஸோ அடுத்தது நெல்சன் மண்டேலா. ஸோ இவர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஆஃப்ரிக்காவின் காந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமாம். ஸோ இவரை பற்றின நியூஸ் 18 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன முக்கியமானது அப்படின்னா பாரத ரத்னா இருக்கு இல்லையா, இந்தியா வந்து தந்திருக்காங்க. எந்த வருஷம் பார்த்துங்க. நோபல் ப்ரைஸும் வந்து இவர் வாங்கியிருக்காரு, அதுவும் எந்த வருஷம் அப்படிங்கிற பார்த்துங்க. ஓகே, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்த்துங்க, இருக்குது உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அடுத்து அவ்வளோதான். யூபி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கூட சேர்ந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இது பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 20 கோடி வந்து யூபி அலாட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த நியூஸில். நல்லா படிங்க எல்லோரும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ரிவைஸ் பண்ணுறதும் ப்ளஸ் மெமரி பவரும் பேஸ் பண்ணது தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கிறது மேட்ரு கிடையாது, எக்ஸாமில் மார்க் வாங்குறது தான் விஷயம். அதுக்கு மெமரியில் வந்து ஏற்றி வைக்கணும். ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.